ஜீவ சமாதி உண்மையா இல்ல பழக்கமா? ஒரு நாள் சென்னை ஓரமா இருக்கிற ஒரு சின்ன தெருவுல மாலை நேரம், காபி வாசனை, கோயில் மணி சத்தம். அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து சொல்றார், டே, ஜீவசமாதின்னு சொல்றாங்களே, அது பெரிய விஷயம்னு நினைக்காதீங்க. சுத்தி நிக்கிற இளைஞர்கள் கேட்டாங்க, ஏன் சாமி? சித்தர்கள் எல்லாம் ஜீவசமாதி அடைந்ததால்தானே பெரியவர்களானாங்க. பெரியவர் சிரிச்சார். ஜீவன் என்றா உயிர், சமாதினா மரணம். அப்ப ஜீவசமாதினா உக்காந்துகிட்டே செத்து போறதுதான். ஒரு நிமிஷம் சைலன்ஸ். அப்படி செத்தா என்ன பயன்? மீண்டும் பிறப்பு இருக்கு. அங்க எல்லாருக்கும் லேசா ஷாக். வள்ளலார் என்ன சொல்றார் தெரியுமா? சமாதி ஒரு பழக்கம் இல்ல, சகஜமா வாழ்றதேதான் உண்மையான பழக்கம். காட்டுல, மலையில, குகையில உக்காந்துகிட்டே உயிர் அடக்கம் கொண்ட எத்தனையோ சித்தர்கள், அவர்களுக்கும் மீண்டும் பிறப்பு உண்டு. வள்ளலார் ஓப்பனா சொல்லிட்டாரு. அப்ப உண்மையான உயர்ந்த நிலை இது. முத்தி வேற, சித்தி வேற. முத்தி சாதனை ஆரம்பம், சித்தி அனுபவம் நிலை. சாதனம் முதிர்தாதான் சாத்தியம் கைகூடும். அந்த சாத்தியம் என்ன? மரணம் இல்லா பெருவாழ்வு. அருள் தேகம், ஒளி தேகம். உடம்புல இருக்கிற ஐம்பூதங்களும் அணு அணுவா ஒளியா மாறினா அதுதான் அருள் தேகம், அதுதான் ஒளி தேகம். அதுக்கு உக்காந்து சாக வேண்டாம், வாழ்ந்துகிட்டே மரணத்தை ஜெயிக்கணும். வள்ளலார் கடுமையா சொன்ன விஷயம். ஜீவகாருண்யம் இல்லாத யோகம், தவம், தியானம், வழிபாடு எல்லாமே வெறும் மாயை. கடும் தவம் செய்தாலும் கருணை இல்லனா இறைவன் தன் உண்மை சொரூபத்தை கூட காட்ட மாட்டான். அப்ப நமக்கு வழி எது? வள்ளலார் நேரா சொல்றார், சமரக சுத்த சன்மார்க்க சத்திய மார்க்கம். இதுதான் மனுஷன் கடைபிடிக்க வேண்டிய உண்மையான அருள் நெறி. கண்மூடித்தனமா பழக்கத்தை போற்றாதீங்க, செத்து புண்ணியம் தேடாதீங்க, வாழ்ந்துகிட்டே ஒளியா மாறுங்க. கடைசி சொல்லு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்கணும். இதுதான் வள்ளலார் காட்டின உண்மை பாதை. உக்காந்து செத்ததுல இல்ல, நடந்துகிட்டே ஒளியா மாறுறதுலதான் அருள் இருக்கு.